குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கியது. அந்த காட்டில் இருந்த மரங்கள் செடிகள் எல்லாம் இலைவிட்டு பூ பூக்கிற காட்சியை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அப்போ ரியா தன்னுடைய முட்டைகளை உடைத்து கொண்டு வெளியே வந்த குட்டி குழந்தைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. அன்னைக்கு ராத்திரி தன்னுடைய குழந்தைகள் தூங்காம பயப்படுற சத்தம் கேட்டு முடிச்சு பார்த்த ரியா, என்னாச்சு குழந்தைகளே, ஏன் தூங்காம பயப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, பயங்கர ஒரு சத்தம் வருது, உங்களுக்கு கேட்கலையா? பக்கத்து சிறிய குகையில ஒரு கரடி விடுற சத்தம் அது. அந்த சத்தம் இரவுல பயங்கரமா காட்டுல எதிரொலிச்சது. புரட்ட சத்தத்துக்கு பழக்கப்படாத அந்த குழந்தைகள் தூங்காம ரொம்ப சிரமப்பட்டுங்க. தினமும் தன்னுடைய குழந்தைகள் தூங்காம சிரமப்படுறதை பார்த்து ஒரு நாள் அந்த ரியா கரடியோட குகைக்கு போய் பேசி பார்க்கலான்ட்டு கரடியோட குகைக்கு போனது. குளிர்காலத்துல பல மாசம் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற கரடிங்க வசந்த காலம் வந்ததும் எழுந்து இயல்பான நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனா இந்த கரடி வசந்த காலம் வந்தது கூட தெரியாம இன்னும் ஆழ்ந்த தூக்கத்திலேயே இருந்தது. ரியா ரொம்ப நேரமா கத்தி கத்தி எழுப்பியும் அது எழும்பவே இல்லை. அது அசைகிற மாதிரி கூட தெரியல. அதனால காட்டுல உள்ள மற்ற நண்பர்களின் உதவிக்கு அழைத்து வந்து எழுப்பி பார்த்தது. எல்லா நண்பர்களும் அவர்களுக்கு முடிந்த மாதிரி கத்தி பார்த்தாங்க. எந்த சத்தத்துக்கும் அந்த கரடி எழும்பவே இல்லை. வெறுத்து போன ரியாவோட எதிர்நண்பன் சொன்னது, நம்ம காட்டு கத்துனாலும் இந்த கரடி எந்திரிக்காது போல, நீ ஒன்று செய்யி, நம்ம சிங்கராஜாட்ட போய் பாரு, அவர் வந்து கத்திட்டா அப்போவாது அந்த கரடி எந்திரிக்குமான்னு பார்ப்போம். அப்போ ரியா, ஐயோ, சிங்கராஜா கிட்ட பார்த்தாவே நான் ரொம்ப பயப்படுவேனே அப்படின்னு சொன்னது. அப்ப எலி நண்பன், அப்பனா நீ இந்த காட்டை விட்டு வேற இடத்துக்கு போ. அதுக்கு ரியா, நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன், எனக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்போ சிங்கராஜா கிட்ட போய் உதவியை கேடு, வேற வழியே இல்லை. பயந்துக்கிட்டே சிங்கராஜாட்ட போய் நிலைமையை சொன்ன ரியா, அவ ஒரு சோம்பேறி கரடி, அவனை எழுப்ப நான் வர்றது எனக்கே மரியாதை குறைவாயிரும். ராஜா, காட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அப்ப ராஜா சொன்னா, இன்னைக்கு காலையில பக்கத்து காட்டுல உள்ள மலை அடிவாரத்துல கரடியோட அண்ணனை பார்த்தேன், அவங்கிட்ட போய் உதவி கேளு. சரிங்க ராஜான்னு மலை அடிவாரத்துல இருக்கிற கரடியோட அண்ணனை பார்க்க ரியா போனது. அந்த கரடிக்கிட்ட ரியா போய் உதவி கேட்கும்போது, நீ யாரு, எனக்கு தெரியாது, போ, உனக்கெல்லாம் நான் உதவி பண்ண முடியாது, எனக்கே நிறைய வேலை இருக்கு, எனக்கு ரொம்ப வேலை பசிக்குது, அதனால மலை மேல இருக்கிற தேன் எடுக்க நான் போகணும், நீ போ, கிளம்புன்னு ரொம்ப அகங்காரத்தோடு சொல்லிச்சு. அப்போ ரொம்ப சோகமா ரியா திரும்பி வந்துகிட்டு இருந்துச்சு. பாதி வலி கூட வந்திருக்காது. அப்போ அந்த கரடியோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, இன்னும் கரடி அலற சத்தம் கேட்குது அப்படின்னு ரியா திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த கரடி தேனீக்கள் கொட்டி அது உடம்பு ஃபுல்லாக வீங்கி ரொம்பவே அவஸ்தைப்பட்டது. அப்போ ரியாவுக்கு தோணுச்சு, வீங்கின இடத்துல தேன் தடவுனா வலி கம்மியாகணும், எங்கேயோ அது கேட்ட மாதிரி ஞாபகம் வந்துச்சு. உடனே பக்கத்துல உள்ள தேன் கூட்டுக்கு போச்சு. போன உடனே ரியாவோட ஃப்ரெண்டு, வா ரியா, நீனும் தேன் சாப்பிட பழகிட்டியா அப்படின்னு கேட்டது. இல்லை, எனக்கு கொஞ்சம் தேன் வேணும், அது என் நண்பனுக்கு தேவைப்படுது அப்படின்னு ரியா தேனிகிட்ட கேட்டுச்சு. சரி இரு, நான் எடுத்து தரேன்ட்டு தேனி கொஞ்சம் தேன் வந்து கொடுத்தது. சரி, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ரியா வந்து அந்த தேனை எடுத்து கரடிக்கிட்ட போச்சு. கரடிகிட்ட போய் அந்த தேனை கொடுத்து, வீங்கின இடத்துலாம் அந்த தேனை போடு, வலி சரியாயிரும்னு சொன்னிச்சு. கரடியும் அந்த வீங்கின இடத்துலாம் அந்த தேனை தடவுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வலி கம்மியாயிடுச்சு. சரி, நீ வந்து ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரியா சொல்லிட்டு கிளம்பும்போது, இரு, நான் வந்து நீ கேட்டு உதவி நான் பண்ணாமல் இருந்தேன், ஆனால் நீ எனக்கு கேட்காமே உதவி பண்ணியிருக்க, அதனால நீ கேட்ட உதவி நான் இப்போவே பண்ணி ஆகணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கரடி ரியாவோடவே கிளம்பிச்சு. அந்த குகையில் போய் கரடி பெருசாக அலறுச்சு. உடனே அந்த குட்டி கரடி,
மெதுவா எழுந்து ஏன் என்னை தூங்க விட மாட்டேங்கிற, ஏன் அப்படின்னு கேட்டுச்சு அன்னை கரடியை பார்த்து. வசந்த காலம் வந்து இவ்வளோ நாளாயிருச்சு, நீ என்ன அடுத்த வசந்த காலத்துக்கு எந்திரிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டுது. சரி சரி, நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ அன்னை கரடி நடந்தது எல்லாத்தையுமே சொன்னுச்சு. அப்ப 2 கரடியும் ரியாவோட வீட்டுக்கு போய், மன்னிச்சிடு ரியா, இனிமே வந்து உன் குழந்தைகள் வந்து அந்த புரட்ட சத்தத்தை கேட்டு தூங்காம இருக்க மாட்டாங்க. நான் வந்து எங்க அண்ணன் கூட மலை அடிவாரத்துக்கே போறேன், நீங்கெல்லாம் நிம்மதியா தூங்குங்க, ரொம்ப நன்றி அப்படின்ட்டு சொல்லிட்டு குட்டி கரடி அவங்க அண்ணன் கூடவே மலை அடிவாரத்துக்கு சென்றது.